ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இதில் வந்து ஒரு சம் பார்க்கலாம். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இன்னொரு சம். இந்த சம் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் மெத்தடில் ஒரு சம் வந்து போட போகிறோம். போன சம்மில் இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. கொஷின் பார்த்தீங்கன்னா, இந்த பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஐரன் லிமிடெட் விச் சம்மரி ஆஸ். ஸோ அவங்களோட லைபிலிட்டி கொடுத்துருக்காங்க, ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி கொடுத்துருக்காங்க, தென் அசட் கொடுத்துருக்காங்க, அதோட க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற கொஷின்லாம் இருக்குது. தென் இது இல்லாமல் அடிஷனல் இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்காங்க, ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், AS3 வைஸ் தான் போட போகிறோம். ஓகேவா? கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் AS3 தான் வந்து இப்போ ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். சரியா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லெஜர் வந்து போட போகிறோம். ஸோ லெஜர் எதுக்காக போடுறோம் அப்படின்னா வந்து, அப்போ தான் சேல்ஸ் வேல்யூ தென் ஏதாச்சும் நம்ம டிப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து லெஜர் வந்து போடுறது. அது ரொம்ப சிம்பிள் தான், பார்த்துக்கலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எதுக்காக போட போகிறோம் அப்படின்னா வந்து, இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்க்கு வந்து போடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் வந்து 28,000 கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் வந்து 32,000 கொடுத்துருக்காங்க. ஓகே மேம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சம்லேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு சம்லேயும் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் விலை கொடுத்துருக்காங்க, 60,000 கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து 80,000. இது எப்படி 80,000 போட்டோம் அப்படின்னா, ப்ராஃபிட் லாஸ்ட்டில் வந்து சேல்ஸ் வந்து எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னா 10,000, இன்வெஸ்ட்மெண்ட் சேல்ஸ் சோல்டு வந்து 10,000. அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வந்து 2,000. ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 80,000. ஓகேவா? சோல்டோட பண்ணால் 42,000. தென் அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து பேங்க் அதாவது சோல்டு பண்ணது இருக்கா, டோட்டலாக சோல்டு பண்ணது எவ்வளோ 10,000. ஓகேவா? சோல்டோட பண்ணால் 52,000. ஸோ நம்மளுக்கு டேலி ஆச்சு, நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் கார் அக்கௌண்ட் பண்ண போகிறோம். காருக்கு வந்து 1,00,000 போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் எழுதிக்கலாம், 16,000. க்ளோசிங் வந்து 25,000. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், வேல்யூ கொடுத்துருக்காங்களே கார் இந்த பாருங்கள், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். அது வந்து கவர் பண்ணது பார்த்திங்கன்னா 3,400. ஸோ WDV வந்து பார்த்தீங்கன்னா 2,000. ஸோ மைனஸ் பண்ண நம்மளுக்கு 1,400. ஓகேவா? அதே மாதிரி இந்த செல் டெப்ரேஷன் வந்து 5,000 வந்து பே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சம்லேயே. அதுக்கப்புறம் வந்து 20,000 க்ளோசிங் பார்த்துட்டோம். தென் வந்து 34,000 அந்த ஓப்பனிங் சேல்ஸ் பண்ண வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ. ஓகே. இப்போ இதெல்லாம் டோட்டல் பண்ணால் நம்மளுக்கு 13,400. ஸோ 2 பேர் டேலி பண்ணுறோம். டேலி பண்ணும்போது நம்மளுக்கு 16,000 கிடைக்குது. ஸோ இது நம்மளுக்கு அசட், அதாவது பர்ச்சேஸோட அசட். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்ஸட் அசட்ஸ். ஸோ இதுக்கு பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணோம், திரும்பி சேம் அதே தான், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எடுத்து எழுதிக்கிறோம். டிப்ரேஷன் வந்து 2,000 வந்து சம்பளம் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அடிஷனல் இன்ஃபர்மேஷன் 2,000 சொல்லியிருக்காங்க இல்லையா, 2வது சென்டரில். ஓகே, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டேலி பண்ணோம் அப்படின்னா, டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 36,000. ஸோ 2 போகும் டேலி பண்ணோம். டேலி பண்ண 16,000 கிடைக்குது. ஸோ இது நம்மளுக்கு அசட் பர்ச்சேஸ்டு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ சம்முக்குள்ளே போயிடலாம். சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 3 விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, எது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, எது ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி, எது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி தெரிஞ்சால் தான் சம் வந்து நம்மளால் ஈஸியாக போட முடியும். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி தான் எழுத போகிறோம். ஆப்ரேட்டிங் ஃபஸ்ட்டு என்ன வேணும், நெட் ப்ராஃபிட் வேணும். ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க சம்மில் 8,000. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் டிப்ரேஷன் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், சம்மில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பில்டிங்க்கு, ஃபர்னிச்சருக்கு, தென் காருக்கு கொடுத்துருக்காங்களா. ஸோ 3 என்ன பண்ணோம், டோட்டல் பண்ணால் 8,000 அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணியிருக்கோமா, என்னென்ன சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அசட் சேல்ஸ் பண்ண வேல்யூ என்ன இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் கார் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கோம்னா 8,000. இப்படி 8,000. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து சோல்டு பண்ணது 10,000. அதில் 2,000 காஸ்ட் போக மிச்சம் 8,000. சரியா? ஸோ அந்த 8,000. தென் அதேமாதிரி காருக்கு வரும் 3,400 மைனஸ் 2,000 பண்ணோம் அப்படின்னா 1,400. ஓகேவா? ஸோ இது வந்து மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? மைனஸ் பண்ணால் 9,400. ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கலாம். 8,000 டோட்டல் பண்ணால் 14,000. 14,000 வந்து 9,400 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 6,600. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேமெண்ட் ரெசிப்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எடுத்து மைனஸ் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். 3,000 மைனஸ் 2,000 மைனஸ் 6,000. ஸோ இதில் டோட்டல் பண்ணால் நம்மளுக்கு 1,600. அதுக்கப்புறம் இதுக்குள்ள நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ இதோட ஓப்பனிங் டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னா வந்து 2,000. ஸோ மைனஸ் தான் பண்ணோம், ஏன்னா இதுக்கு முன்னாடி டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம். அந்த டேக்ஸ் வந்து மைனஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ மைனஸ் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற வழி தான் நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி எவ்வளோ, -400. இதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி போகணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி முதல்ல ஃபிக்ஸட் அசெட்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபிக்ஸட் அசெட் எப்படி ஆட் பண்ணோம், நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் லெஜர் போட்டு 16,000. தென் ஃபர்னிச்சருக்கு வந்து 14,000. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு 30,000 மைனஸில். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா மைனஸில் 6,000. அப்புறம்
இது எல்லாமே நம்ம சம்மில் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அது 1000 எடுத்து எழுதிக்கலாம். அப்புறம் சேல்ஸ் கார் எவ்வளோ 3400 எழுதிக்கலாம். அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 அதாவது சோல்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 1812 பண்ணோம் அப்படின்னா 22,600 மைனஸில் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியாக. சரி, நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும். ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி ஷேர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், ஓப்பனிங் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னா 1,20,000. ஸோ மைனஸ் க்ளோசிங் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஓப்பனிங் வந்து 1,00,000, க்ளோசிங் வந்து 1,20,000. ஸோ மைனஸ் பண்ணோம் நம்மளுக்கு 20,000. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் பெய்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் 2,000. ஸோ இது மைனஸ் பண்ணோம்னா 18,000. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி 3 நம்ம டோட்டல் பண்ணுறோம். பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் 5,000 வருது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது. பேங்க் அண்ட் இதில் எவ்வளோ இருக்குன்னா 12. தென் அதில் ட்ரெண்ட் இன்வெஸ்ட்டில் வந்து ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 17,000 இருக்கா. ஸோ 17,000 போட்டுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இருக்குது மைனஸ் 5,000 இருக்கா இல்லையா, அந்த வேல்யூவோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 12,000. ஸோ இது நமக்கு கேஷ் ஈக்குவலன்ஸோட க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? இது வந்து ஆன்சர் ரைட்டாக இருக்கா தப்பாக எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தெரியுங்களா, ஆல்ரெடி சம்பளம் சொல்லியிருக்கேன் இல்லையா. என்ன பண்ணோம், நம்மளோட கொஷினில் இருக்கக்கூடிய க்ளோசிங் பேலன்ஸும் இந்த பேலன்ஸ் சேமாக இருந்துச்சு, ஒரே வேலை இருந்துச்சுன்னா சம் ரைட். ஓகேவா? ஸோ சம் ரைட். சரியா? ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் சம் பண்ணோம். சம் புரிஞ்சா இல்லைன்னு சொல்லி கமெண்ட்ஸ் தருவீங்க. நெக்ஸ்ட்டில் என்ன சம் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.